அறிகுறிகள்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஜென்ரலா ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில எதுவுமே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெட்னஸ் மாரி வரலாம். அல்சர் வரலாம். அது பெயின்லெஸ்ஸா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் அது பெயின்லெஸ்ஸா இருக்கும். எந்த ஒரு அல்சருமே 3 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா, ஹைலி சஸ்பீஷியஸ் கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க 3 வாரம் அவங்க ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லரோ, ஒரு ஜெல்லோ அப்ளை பண்ணுங்க. அதுக்கும் ஆறாம இருந்ததுன்னா, அது கேன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க உங்க வாய நீங்க ரெகுலரா எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ஏதாவது அல்சர் இருக்கா? ரெட்னஸ் இருக்கா? ஸ்வெல்லிங் இருக்கான்னு. எப்படி பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு அப்பர் லிப்ப பார்க்கலாம். உங்களது உதடு, நாக்கு, நாக்குக்கு கீழ உள்ள பகுதி ஃப்ளோர் ஆஃப் தி மவுத்துன்னு சொல்லுவோம். பற்களை சுத்தி உள்ள கம், ஜிஞ்சைவா அத நீங்க செக் பண்ணிக்கலாம். மேல் தாடையில உள்ள ஒரு பகுதி ஹார்ட் பேலட்ன்னு சொல்லுவோம். அத பார்க்கலாம். சாஃப்ட் பேலட். இந்த ரீஜன் எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணிக்கலாம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நெக்ல அதாவது கழுத்து பகுதியில ஏதாவது கட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க. நெறி கட்டி இருக்கான்னு. அப்படி இருந்தாலும் அது கேன்சருக்கான அறிகுறிகளாக இருக்கும். பெண்களுக்கும் இது அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்னா, அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாட்டினாலும் டொபாக்கோ சூவிங் ஹேபிட் இருக்கு. பான் சூவிங் ஹேபிட் இருக்கு. ஹார்ன்ஸ் போடுறது. இது மாரி காரணங்கள்னால அவங்களுக்கு வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரீசன். 2வது அவங்க வீட்ல அவங்க ஹஸ்பண்டு இல்ல அவங்க வீட்ல வேற யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்க. அவங்க பேசிவ் ஸ்மோக்கரா இருப்பாங்க. பேசிவ் ஸ்மோக்கரா இருக்கும்போது அவங்களுக்கு கேன்சர் வர தன்மை நார்மல் பேஷண்ட்டோட அதிகமாக இருக்கும்.